எல்லாருக்கும் வணக்கம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஃபீஸ் ரியாக்ஷன் ஒர்க். டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும் ஆஃபீஸு போனால் எப்படி இருக்குன்ட்டு. மேனேஜர் தொல்லை, அங்கே இருக்கிறவங்க தொல்லை, மெயினாக ஒர்க்கு தொல்லை. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கும் போது, இதுக்கெல்லாமா நம்ம ஆஃபீஸ் போகிறோம், ஏன்டா ஆஃபீஸ் போகிறோம், எதுக்குடா போகிறோம் இப்படின்ட்டு அப்படியே மண்டைக்குள்ள அப்படியே ஓடினே இருக்கும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். எப்படி சிஸ்டமில் ஓடுற மிஷின் மாதிரி. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பார்க்கலாம். போ போ, நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரு. தியாகம் தான் உன்னை உயர்த்தும். இதில் என்ன சொல்றாங்கன்னா, மை மேனேஜர் மோட்டிவேட் மீ டு ஒர்க் ஆஃப்டர் 6 PM. 6 மணிக்கு வேலை முடிக்கும் போது சொல்றாரு, போ போ நெருப்பு மாதிரி வேலை செய்யணுமா. எதுக்கு? எரிஞ்சி சாம்பலா போறதுக்கு. ஆஃபீஸ்னாவே அப்படித்தானே நம்ம நினச்சிருக்கிறோம். ஆஃபீஸ் போனால் இப்படி அப்படி அப்படி அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆஃபீஸ் பற்றி பேசுறதுக்கு இருந்தாலும் நம்ம அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து போயிட்டு அந்த வேலையை செய்யணும். நம்ம வந்து சொல்றதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. நெருப்பு மாதிரியா, நெருப்பு மாதிரி ஒர்க் பண்ணா போதும்னு சொல்லலை, நெருப்பு மாதிரி ஒர்க் பண்ணோமா. நம்ம எங்க பிடிச்ச விஷயம் பண்றதுக்கே ஏதோ பண்றோம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நம்ம அதனால அடுத்த வீடியோக்கு நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காரு. மீ இன் மை ஆபீஸ். சம்பளம் தான். இது உண்மைதாங்க. நம்ம அங்க என்ன அசிங்கப்பட்டாலும் சரி, என்ன கவலைப்பட்டாலும் சரி, கண்ணுல ரத்தமே வந்தாலும் சரி, நம்ம சம்பளத்துக்காக தான் நம்ம வேலை செய்யறோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா நம்மளுக்கு 20 மேல வயசு ஆயிடுச்சுல, நம்ம அதை தானே பண்ணி ஆகணும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இப்படி இந்த சம்பளம்னு சொல்லும் போது இதுக்குன்ட்டு ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அதையும் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் வந்து போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த வீடியோ போய் பார்க்கலாம். நீ கேட்க மாட்டே, அவன் கேட்க மாட்டே, நான் கேட்பேன், நான் கேட்பேன், நான் கேட்பேன். எல்லாத்தையும் பொறுத்துக்கு நான் காந்தி இன்கிரிமெண்ட் வரலன்னா கண்டிப்பா கேட்பேன். மனுஷன், சாதாரண மனுஷன் அடிச்சா வலிக்கிறேன், நான் கேட்பேன், நான் கேட்பேன். என்னன்னா, இன்கிரிமெண்ட் வரலன்னா கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா ஆபீஸுக்கே போகாம மாச கடைசியில போயிட்டு இன்கிரிமெண்ட் கொடுங்கன்னு கேட்டா, அது இந்த மாதிரி யாரெல்லாம் இன்கிரிமெண்ட் கேட்டீங்கன்னு நீங்க தாராளமா நீங்க அந்த கமெண்ட் பண்ணலாம். அட் சேம் டைம் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். இன்க்ரிமெண்ட்ன்றது நம்ம பண்ணுற ஒர்க்கை வச்சு தான் அவங்களே ஏற்றி தருவாங்க. ஆனால் அவங்க என்ன ஏற்றி தராங்க பார்த்தீங்கன்னா, வேலையை மட்டும் தான் ஏற்றி தராங்களே தவிர நம்மளோட சம்பளத்தையும் ஏற்றி தர மாட்டாங்க. இதில் இன்னும்லாம் இருக்குது, இன்னும் லீவெலாம் வேறு இது இருக்குது. அதெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோலேயே வரும். நம்ம அடுத்த வீடியோவுக்கு போகலாம். அப்படியுமா அவர் போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். இதுல என்ன சொல்ல, மை டீம்மேட் பிஃபோர் ஆஃபீஸ் டைம் எண்ட் வாஸ் ஆஃப்டர் 6 o'clock. என்ன சொல்றாங்கன்னா, ஆஃபீஸுக்கு போகும்போது அப்படியே தாங்கி தாங்கி நடக்கிறதா, முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே சில்லு சில்லு சில்லுன்னு போடுதான். இதே மாதிரி நடந்துக்குது. ஒரு சில பேர்லாம் பண்ணுவாங்க. யாராச்சும்
யாராச்சும் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை காலேஜாக இருக்கட்டும் இல்லை இதுமாதிரி ஒர்க்கில் இதுமாதிரி யாராச்சும் பார்க்கும்போது அப்படியே தாங்கி தாங்கி நடக்குது. வேலை முடிஞ்சது எப்படா வேலை முடியும், எப்படா கிளம்பலாம் அப்படின்ற இதுவெல்லாம் இருக்குது. இது வந்து நானும் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இதுமாரி யார் யார் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். நம்ம அடுத்த வீடியோ போகலாம். எங்க இருந்தா வந்து சேர்றீங்க? நீங்க உங்க காலம் பால் கொண்டு எடுத்துட்டு கோயில் கோயிலா சுத்துறீங்க. அவனால கடையை விட்டு காலேஜுக்கு போறான். இப்படி ஆளாளுக்கு போனா கதை எப்படா நடக்கும்? எப்படா திம்பிங்க? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when I ask my manager 2 days எக்ஸ்ட்ரா லீவ் வேணும். எங்கேருந்துடா வந்துக்கிறீங்க, எனக்குண்டே வருவீங்களாடா. இது வந்து மேனேஜர் கேட்குறாரு, எம்ப்ளாய்மெண்ட் அதான் நம்மளை மாதிரி பசங்களை பார்த்து கேட்குறாரு. ஏன்னா நம்மள மாதிரி பசங்களாம் அப்படி தானே, வேலைக்கு போனால் ஒரு நாள் வேலைக்கு போனால் 2 நாள் லீவ் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இந்த ஒரு கதை இருக்குது. அடா போடா போய். ஆனால் சம்பளம் மட்டும் அப்படியே கட் பண்ணாமல் வரணும். எப்படி கரண்ட்டு கட் ஆகுதா மாதிரி. நம்ம அதை பற்றி போக தேவையில்ல. எங்கேருந்துடா வரீங்க, எனக்குன்னே வரீங்க. ஆனால் வேலை மட்டும் நடக்கவே நடக்காது. அண்ணாமா உக்காஞ்சோமா, எப்படா லஞ்ச் பிரேக் வரும், எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்றதுக்கெல்லாம் வரும். நம்ம ஒரு சில பேர்லாம் யோசிப்பாங்க, இதே மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும். இந்த லீவு போட்டால் அடுத்த நாள் ஏன் லீவு போட்ட அப்படின்னு கேட்டால் அதை சமாளிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம ரெடி பண்ணணும். இதேமாரி ஒரு மீம்ஸ் ஒன்று நம்ம ஒரு ரெடி பண்ணணும், அதுக்கான ஒரு ரியாக்ஷன் வீடியோ ரெடி பண்ணணும். எவ்வளவு நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஹலோ, தயவுசெய்து வாங்க. முடியாது சார். சிவா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உங்களை விட்டா யார் சிவா இருக்காங்க? சரி, நான் வரேன். என்னெல்லாம் சொல்ல வேண்டியது. இதுல பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாங்கன்றாரு, நீங்க வரணும், வந்தாதான் இந்த மண்ணுக்கும் இதுக்கும் நீங்க ஒரு இது பண்ற மாதிரி. அது எப்ப தெரியுமா, சண்டே ஒர்க்கிங் டே இன் மை கம்பெனி அடங்கும். இல்ல அது வேணா, வாரத்துல 5 நாள் வேலைக்கு போறதே பெரிய விஷயம். இதுல சனி ஞாயிறு வேலைக்கு வர்றது அதை விட பெரிய விஷயம். இதுல மேனேஜர்கிட்ட நான் வரேன்னு சொல்றது அதை விட பெரிய விஷயம். ஆனா இதுவே என்ன கேட்டா நான் வரவே மாட்டேன். இன்னும் சொல்ல போனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வேலைக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றவளுக்கு ஒரு சூழ்நிலை வந்து உண்டாயிடுச்சு. நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நானும் அதில் சம்மந்தப்பட்டுக்கிறேன்னும் போது இன்னும் அதை பத்தி அதை அப்படியே டெலீட் பண்ணிடணும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வேலைக்கு போறதுன்றதே நம்ம வந்து டெலீட் பண்ணிடணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, நம்ம லீவ் போட்டா சம்பளத்துல பாதி சம்பளத்தை டெலீட் பண்ணிட்டு இருக்கிற சம்பளத்தை போட்டு விட்டுருவாங்க. ஏன்னு கேட்டா அது நம்மளுக்கே தெரியும். ஆனா ஞாயிற்றுக்கிழமைன்றது வேலைக்கு போறதுன்றது கஷ்டம். ஆனா அதுவே நம்ம வீட்டுல இருந்தோம்னு வச்சுங்க, அது ஒரேடியா போயிடும். அதுக்கு வேலைக்கே போயிருக்கலாமாடா, ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதே ஏதோ கொஞ்ச நாள் தான். அதையும் தூங்கி 10 மணிக்கு ஏந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு திருப்பியும் படுத்து ஏந்து பார்த்தா என்னடா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நடக்குது. வேலைக்கு மட்டும் என்னங்க, ஆபீஸ் போய் என்ன கேட்கறதுன்னு தெரியல. நம்ம அடுத்த வீடியோக்கு போலாம். நான் ஊரை விட்டு ஓடிட்டேனா? முன்னாலதான் தெரியல, அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன், அவர்கிட்ட பேசிக்கிட்டு அண்ணன் வந்து அப்பப்ப பிடிச்சிட்டு வாங்கிட்டு போறேன். அப்புறம் உனக்கு என்ன சந்தேகம்? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜர் வந்து சொல்றாரு, என்னடா பிளேஸ்லயே இருக்கவே மாட்ற, ஒர்க் பண்றியா இல்லையா நீ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து நம்மள மாதிரி ஒரு எம்ப்ளாய் வந்து சொல்றாரு, முன்னாடி தானே நிக்கிறேன், அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன் அங்க நிக்கிறேன். ஆனா ஆபீஸ்ல வந்து அப்படி இல்லைங்க, நீ சேரை விட்டு ஏந்தாவ டேய் அப்படின்ட்டு ஒரு அந்த மாதிரிலாம் குரல் வராது. இருந்தாலும் நம்ம வந்து ஆபீஸ்ல வேலை செய்வோமான்னு கேட்டா அங்க எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இது மாரி லேப்டாப் சிஸ்டம்லாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் டக்கு டக்குன்னு தட்டிட்டு அட போடாப்பாய் அப்படின்ட்டு ஒரு ஆனா எப்படிதான் இந்த ஆபீஸ்லாம் போயிட்டு வேலை செய்யறாங்கன்னே தெரிலங்க. நான் தப்பு சொல்ல, நான் வந்து யாருமே தப்பு சொல்ல. எல்லாரும் தான் கஷ்டத்துக்கும் தன் குடும்ப கஷ்டத்துக்கும் தான் எல்லாரும் போய் வேலை செய்யறாங்க. அதை பத்தி நான் சொல்லலை. ஆனா
பிடிச்சி செய்கிறாங்களா, அதை தான் அந்த ஒரு கொஸ்டின் மார்க்குன்ட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா, நம்ம அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இவன் வேலை செய்கிறான், வேலைக்கு போகிறான், நல்லா சம்பாதிக்கிறான், அவனுக்கு போய் செய்கிறான்ப்பா, பிடிச்சதே செய்கிறான்ப்பா அப்படின்ட்டு நம்ம அது வந்து நினச்சிக்கிறது வந்து தப்பு தான். ஆனால் ஆஃபீஸில் ஒரு சில தொல்லைங்களாக இருக்கும். நான் ஆஃபீஸ் மேனேஜராக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற கூட இருக்கிற ஒரு நமக்கு மேலன்ட்டு ஒரு சில பேர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க, ஏன் இந்த வேலை பண்ணிட்டியா, இதை பண்ணிட்டியா, அதை பண்ணிட்டியான்ட்டு ஒரு சில இதெல்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றி டீப்பாக போக தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன கடைசியாக என்ன மாதம் முடிஞ்சால் நம்மளுக்கு என்ன ஒரு சேலரி, நம்ம இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். தம்பி இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மாதம் முடிஞ்சு 10,000 15,000 இல்லை அவங்கவுங்களுக்கு வேலைக்கு ஏற்ற மாதிரி தானே. இது அப்படியே அக்கௌண்ட்டுக்கு வரும்போது இப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ள டோட்டல் க்ளோஸ். நம்ம எதுக்கு தான் வேலை பார்க்குறோம், ஏன் பார்க்குறோம், இது எல்லாம் இந்த சம்பளம் போனதுக்கப்புறம் அப்படியே மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று ஓடும் பேரு. நம்ம அதை பற்றி என்ன சொல்றதுன்னே தெரில. இதுதான் உண்மை. ஆக்சுவலாக சொல்ல போனால் இதுதான் உண்மை. கஷ்டப்பட்டு மாதம் ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சு ஒரு சம்பளம் கைக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஆனால் கஷ்டம்லாம் இருக்கும். ஆனால் இதுதான் உண்மையே. நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகாதவங்களா இருக்கட்டும், என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்தை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணுன்ட்டு நான் ஆசைப்படுறேன். வேலைக்கு போகிறது போகாது வந்து தன்னோட விருப்பம். ஆனால் நம்மளோட பேக்கப் என்ன இருக்குதுன்ட்டு நம்ம அதை பற்றி யோசிக்கணும் இல்லைங்களா. நம்ம வேலைக்கு போய் நம்ம பிடிச்சி செய்கிறோமா இல்லை பிடிக்காம செய்கிறோமான்ட்டு அது அப்புறம். உன்னோட தேவைக்கு நம்ம வந்து வேலைக்கு போகணுன்ட்டு அவசியம்தான். இல்லை நீ வேலைக்கே தான் போய் ஆகணும் அப்படின்றதுலாம் ஒரு முக்கியத்துவம் இல்லைன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உனக்குன்ட்டு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும் இல்லைங்களா. பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்குன்ட்டு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட், நம்ம இதெல்லாம் பண்ணணும்பா அப்படின்ட்டு ஒரு ஆசை ஒன்று இருக்கும். அந்த ஆசை என்னன்ட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா ஒன்று பண்ணி அந்த ஆசைக்கான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை தான் பண்ணினுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிடிச்ச விஷயம் பண்ணலை அப்படின்னா பிடிச்ச விஷயம் பண்ணுறதுக்காக சம்பாரிச்சு வச்சுக்கணுன்ட்டு நான் வந்து யோசிப்பேங்க. எப்பவுமே யோசிப்பேன். இதை வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதையும் நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஆஃபீஸ் ரியாக்ஷன் வீடியோன்றது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் எஸ், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் தான். ஏன்னா எல்லாரும் அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்கப்பா நான் ஆஃபீஸ் போகிறேன்ட்டு. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க ஆஃபீஸில் என்ன செய்கிறாங்க, என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மென்டல் ப்ரெஷர் ஒன்று இருக்குது, மேலே இருக்கிறவங்களை இவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க. இப்படி தனிப்பட்ட விஷயம்லாம் நம்ம அதை தான் பார்க்கணும். நம்ம என்ன பார்க்குறோம் தெரியுமா, வேலை முடிஞ்சிட்டு வந்தானா மாதம் சம்பளம் வந்ததா, அந்த சம்பளம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படிலாம் ஒரு சில விஷயத்த. ஆனால் அவனுங்கன்ட்டு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும் இல்லைங்களா. நம்ம மாத சம்பளம் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம், எப்படி செலவு பண்ணலாம், எப்படி எடுத்து வைக்கலான்ட்டு இவ்வளோ விஷயம்லாம் இருக்குது. இது வந்து நானும் பண்ணிக்கிறேங்க, எல்லாரும் பண்ணணுன்ட்டு நானும் ஆசைப்படுறேன். இதை என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோ ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, தாராளமாக போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். இதை சொல்லிக்கொண்டு எப்பவுமே சொல்கிற மாதிரி நான் சொல்கிறது தான், பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், அதை பிடிச்சி பண்ணுங்கள், அதற்கு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிற வெற்றி நிச்சயம். விஜய் என்ன சொல்கிற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். இதை சொல்லிக்கொண்டு அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பாய்.